நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்று பார்க்க இருக்கிற தகவல் என்னென்று சொன்னால், நம்ம வளர்க்குற கோழிகளுக்கு அடிக்கடி நோய்கள் ஏற்படும். அவ்வாறான நோய்களில் மிக முக்கியமான நோய் சின்ன கோழிகளுக்கு கூட ஏற்படக்கூடிய நோய் என்று சொன்னால் அந்த கோழிகள் குறுகி நிற்கிறது தான். இதுதான் வழமையாக எல்லா கோழிகளுக்கும் ஏற்படக்கூடிய நோய். இப்போ இந்த நோய் வாரத்துக்கான காரணம் என்ன, அடுத்தது இந்த நோயை எவ்வாறு நம்ம தீர்க்கலாம் இலகுவாக என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கோழிகள் குறுகி நிற்கிறதுக்கு அடிப்படையான காரணம் ப்ரூடிங் ஒழுங்கான முறையில் இல்லாமல் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இங்கே ப்ரூடிங் ஒழுங்காக இல்லாட்டி கீட் ஒழுங்காக கிடைக்காது. இதனால் கோழிகள் குறுகி நிற்கும். அடுத்தது கோழிகள் அதிகமான கோழிகளை ஒரே இடத்துல வளர்க்குறதால அதுகளுக்கு சுவாசம் ஒழுங்கான முறையில் கிடைக்காது. இதனாலேயும் சில கோழிகள் குறுகி நிற்கும். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், கூண்டு க்ளீன் இல்லாமல் அசுத்தமாக இருக்குமென்னு சொன்னால் கீட் கோல்டுன்னு சொல்லி அந்த நோய் பிடிச்சி அது செரிமானமாகாமல் கோழிகள் குறுகி நிற்கும். அப்போ இந்த பிரச்சனையும் இருக்குது. இந்த கீட் கோல்ட் பிடிச்ச சமயத்தில் இந்த கோழிகள் அதிகமாக தீவனமும் எடுக்காது, அதிகம் நீரும் குடிக்காது. அதனால் கோழிகள் குறுகித்தான் நிற்கும். இதனாலேயும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கூட்டை க்ளீன் பண்ண வேண்டும். கூட்டை எப்பொழுதும் நம்மளோட கோழிக்கூடுகளை சுத்தமாக வச்சிருக்க வேண்டும். ஒரு கிழமையில் ஒரு நாளாவது நீங்கள் சுத்தம் செய்து அதுகளை நோய் தொற்றிலிருந்து அகற்றி கொள்ள வேண்டும். கிருமிகள் இருக்கும், அதுகளை அகற்றி நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அடுத்தது நீர், உணவு போன்றவை சரியான முறையில் சுத்தம் செய்து கொடுங்க. மூணாவதாக இந்த குறுகி நிற்கிற கோழிகளை தனிமைப்படுத்தி வைங்க. ஏன்னு சொன்னால் மற்ற கோழிகளுக்கு டக்குன்னு சொத்தும். அப்போ நீங்கள் இந்த குறுகி நிற்கிற கோழிகளை வேறு ஒரு கூண்டில் வச்சு பராமரிங்க. இந்த நோய் தொற்றிலிருந்து நம்ம கோழிகளை பாதுகாத்து கொள்ள முடியும். நம்ம குறுகி நிற்கிற கோழிகளுக்கு நீரை நன்றாக கொதிக்க வைத்து அதில் ஓமம், வெந்தயம் போட்டு வடிகட்டி அந்த நீரை குடிக்க கொடுங்க. கோழிகளுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கோழியை குடிக்கக்குள்ளே செரிமானமாகி அந்த கோழிகள் குறுகி நிற்கிறதுலேருந்து கொஞ்சம் தளர்ந்து வரும். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், வாழையில் தண்டை எடுத்ததை சிறிதாக நறுக்கி அதனை நன்றாக அரைத்து அதில் வரும் சாட்டை வடிகட்டி கொடுங்க கோழிகளுக்கு, தண்ணியோட கலந்து. இல்லாட்டி சாட்டை மட்டும் கொடுங்க. இல்லாட்டி சாட்டை மட்டும் எடுத்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். இதை 2 அல்லது 3 தடவை கொடுங்க ஒரு கிழமையில். அடுத்ததாக கொத்தமல்லி இலை மற்றும் மிளகு இதை போட்டு வாரத்துக்கு 2 தரம் நல்லா கொதிக்க வைத்து இந்த தண்ணி எடுத்து கொடுத்தாலும் கோழிகளுக்கு அந்த குறுகி நிற்கிற பிரச்சனை இல்லாமல் போகும். செரிமானமாகவில்லை என்றால் கோழிகள் குறுகி நிற்கும். அப்போ இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், புதினா, இஞ்சி இது 2ஐயும் போட்டு அரைத்து இந்த நீரை கோழிகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது சத்தான உணவுகளையும் கொடுங்க. கம்பு, அசோலா, அடுத்தது இதே போன்ற சத்தான உணவுகள் கோழிகளுக்கண்டே இருக்குது. இதெல்லாம் வாங்கி கோழிகளுக்கு கொடுங்க. அதில் கம்பெனி ஃபீட் என்று சொல்லி கோழிகளுக்கே கடையில் விற்கிறாங்க. இதுகளை கொடுக்கக்குள்ள கோழிகள் அந்த எல்லா சத்தும் கிடைக்கக்குள்ள இவ்வாறான நோய்கள்லேருந்து அதுகள் தப்பித்து கொள்ளும். ஓகே நண்பர்களே, நம்ம இன்றைக்கு கோழிகள் தூங்கி நிற்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன என்று பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலோடு இணைஞ்சிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.